ஸோ அது எப்படி சார் அந்த பாட்டு பர்பஸ்ஃபுல்லாவே இந்த இடத்துல இந்த பாட்டு வரப்போகுதுங்கிறதுனாலயா அந்த பாட்டு அழகா அமைஞ்சதுனால அப்படி ஒரு சீனா சார்? அது நிறைய பேர்கிட்ட நான் கதை சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் கிளைமாக்ஸ் வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு தயாரிப்பாளர் வந்து அது வேணாம் இதை பாசிட்டிவாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ட்ரெயினில் வரும்போது அவர் லீடு கொடுத்தாரு ஒரு ப்ரொடியூசரு. அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ் கிளைமாக்ஸை மாற்றினேன். அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு வரும்போது சௌத்ரி சார் வந்து அந்த பாட்டு வந்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி பாட்டு வரணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். நான் வந்து பாட்டு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லைன்னா தூக்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். விஜய் சார் கூட கேட்டார், பாட்டு வைக்கிறீங்களா அப்படின்னாரு. இல்லை சார் வைக்கலாமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னு சௌத்ரி சார்கிட்ட சொன்னேன். எனக்கு கண்டிப்பாக வேணும்னாரு. சரி அவர் சொன்னால் ஓகே அப்படின்னாரு. ஸோ நான் கூட கொஞ்சம் யோசித்தேன், எண்டில் வந்து ஒரு பாட்டு வைக்கிறோமே அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த இடத்துல எமோஷனில் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அது யாருமே பேச மாட்டாங்க. படம் முடிஞ்சு தேட்டரை விட்டு வெளில வரவங்க சைலண்ட்டாக போவாங்க, அழுதுட்டு போவாங்க. யாருமே படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகடா யாருமே போயிட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. யாரும் ஒன்றுமே சொல்லவே மாட்டாங்க.